15 வருஷம் தாண்டிடுச்சுன்னா இந்த நிலைப்பாடுகள் இப்பவே மேக்சிமம் வருது. பப்ளிக்கே இன்னும் இப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும். அப்ப என்ன செய்யறது? நீங்களாம் 15 வருஷங்கும் போது நீங்க ஓரளவுக்கு தட்டி தடுமாறி வந்துடுவீங்க. என்னடா கூளை குடிச்சேன்னா எதை குடிச்சேன்ட்டு ஆயிடுவீங்க. இதுக்கெல்லாம் மாட்டிக்கிடுவாங்கல்ல. அப்போ அந்த தருணத்திலேயே நம்ம இந்த பூமியில நடமாடணும், பயணம் பண்ணணும், வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும்னா நீ மனநிலையை ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய உடல்நிலையை சரீரத்தை பக்குவப்படுத்தி ஆன்மாவை சார்ந்து நீ பயணம் பண்ண கத்துக்கிட்டால் மாத்திரம்தான் அந்த துயரம் துன்பத்திலிருந்து நீ வாழ முடியும். முதல்ல பசியை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறோம். நீ அதுதானே நம்ம தவறுக்கே. வகுத்து பசியை நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறோம். இருந்தா சாப்பிடணும், இல்லைன்னா அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அந்த இடத்துக்கு நம்ம எண்ணத்தை கொண்டு வரணும்ல. இனி வர்ற காலத்துல இன்னும் அடுத்தலாம் இந்த பயிற்சி தான் அதிகமா கொடுப்பேன் நான் இந்த சின்ன பொடுசுகளுக்கெல்லாம். ஏன்னா அதுக்கு கத்துக்கிறணும். அதுக்குத்தான் நம்ம சுருக்கமா சொல்றோம், இருப்பதை வைத்து சிறப்பாக இல்லறத்தை நடத்து அப்படின்னு சொல்றோம். அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இந்த பிரச்சனை இல்லை, இது இருக்குதா? இந்த களியோ கூலோ இருக்கா கரை? முன்னாடியாவது அவன் நல்லா விவசாயம் பண்ணா கூலை கரைச்சா கூட அங்கே வெங்காயம் அவன் விளைய வச்சிருப்பான், எடுத்துக்கலாம். பச்சை மிளகா விளைய வச்சிருப்பான், எடுத்துக்கலாம். இந்த வர்ற காலத்துல இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் இருக்காது. ஆமா, உப்பை தொட்டு நக்கிக்கிட்டு கூலை கரைச்சி குடிச்சிட்டு போக கத்துக்கிறணும். அதுன்னு சொல்ல போனா 300 ஆண்டுக்கு அப்படியே முன்னாடியே ஒரு மகான் அந்த மாதிரி வாழ்ந்து மக்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு போனாரு. 300 ஆண்டுக்கு முன்னாடியே அவரை இப்ப வரக்கூடிய நிகழ்வுகளை காட்டிட்டு போயிட்டாரு இடைக்காலர். 13 ஆண்டுகள் பஞ்சம் வந்தா எப்படி வாழணும், இது பின்காலத்துக்கு உங்களுக்கு உதவுண்டான்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு எரிக்கலை இலைய கொடுத்து, ஏன்னா எரிக்கலை மழை பெஞ்சாலும் பெய்யலனாலும் வறட்சியில எரிக்கலை நல்லா வரும். அப்ப அவரு மேய்க்கிற ஆடு மாட்டுக்கு என்ன பண்ணாரு, எரிக்கலையை சாப்பிட வச்சு பழக்கினாரு. அதுவும் தாம் முளைச்சா பத்தாது, அவர் மகான் தாம் முளைக்கணும்னு நினைக்கல, நம்மள நம்பி இருக்கிற ஜீவங்களும் வாழணும் நம்மளோட நினைச்சு அதை பழக்கினாரு. எரிக்கலை ஆடு மாடு சாப்பிடும் போது அதுவே உணவா எடுக்கும் போது என்ன ஆகும்னா உடம்பெல்லாம் ஊறல் எடுக்கும். எரிக்கலையை அதிகமா சாப்பிட்டா அதுக்கு என்ன கை இல்ல சுரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப என்ன பண்ணாரு, அங்கங்க மண்ணுகளை குலைச்சு இப்படி ஒரு 10 அடி நீளத்துக்கு 5 அடி உயரத்துக்கு செவரு செவரா வச்சாரு. அங்க அவர் அந்த பகுதியில ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வச்சு அதுல என்ன பண்ணாருன்னா, இதுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியல, பில்லரிசி தெரியுமா? என்னப்பா? அதுக்கு பேரு பில்லரிசி. நான் சின்ன குழந்தையா இருக்கையில எறும்பு குழியை வெட்டி பில்லரிசி எடுத்துட்டு போய் மண்ணு சலிச்சு எங்க பெரியவங்க கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டதெல்லாம் நானும் சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு அதெல்லாம் பில்லரிசினா யாருக்கும் தெரியாது. அந்த பில்லரிசி அந்த மண்ணுல குழைச்சு 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 செவர்ல வச்சிடுறாரு. பாதி மண்ணா இருக்கும், பாதி பில்லரிசியாவும் இருக்கும். ஏன்னா இவர் எரிக்கலை சாப்பிட முடியாதுல்ல. 13 வருஷம் பஞ்சத்துல கடும் பஞ்சத்துல பொழைச்சு இருக்கணும்னா இவருக்கும் உணவு வேணும். அப்ப பில்லரிசிய மண்ணுல குழைச்சு குழைச்சு செவத்துல வச்சு எல்லா இடத்துலயும் அங்க கட்டிடுறாரா. இந்த ஆடு மாடு அரிப்பி எடுக்கும்போது செவர்ல போய் எப்படி தேய்க்கும் இல்லையா, தேய்க்கும் போது அந்த பில்லரிசி கீழே உதிரும். புரிஞ்சுக்க. இன்னைக்கு விஞ்ஞானத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, அவனுக்கு எவ்வளவு மூளை வேலை பார்த்துருக்குன்னு பாத்துக்கோ. அதை போய் நம்ம சுரண்டி எடுக்க வேண்டாம். இதுகளே போய் செவத்துல தேய்க்கும் போது அதுல குழைச்சி வச்சிருக்கிற பில்லரிசி தனியா கீழே உதிரும். அதை எடுத்து சரி பண்ணி அதை கஞ்சியா காய்ச்சி, கஞ்சி எதுல காய்ச்சுறாரு, தண்ணி கிடையாது,
குடிக்க கூட தண்ணி கிடையாது. அந்த பால் மாட்டுப்பால்ல கறந்து அந்த பால்ல தான் கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது, கரைச்சி குடிக்கிறது. 13 வருஷத்துல 9 வருஷம் அப்படிதான் அவர் வாழ்ந்தாரு. 9வது வருஷம்தான் பார்த்தாரு, மேலாக்க பார்த்து, பாலா போன வேவைகளா நீங்க இப்படியாலே என் மக்களை கொல்லுவீங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு நடைமுறையில முடியும். இப்ப இந்த முட்டாளு கூட அந்த மாதிரி முடியும் நினைச்சா. அந்த அளவுக்கு ஒன்றும் யாருக்கும் பஞ்சம் வரல, எல்லாரும் கொளுத்து போய் தான் இருக்காங்க. அதனால அந்த இடத்துக்கு நம்ம போகணுங்கிற அவசியமும் இல்லை. புரியுதா? அத ஒரு அந்த வேலையை செஞ்சாரு. அவங்க எல்லாம் திரும்பி பார்த்தாங்க, இந்த 9 பேரும். என்னடா அம்புட்டு போயிலும் செத்து மடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இவன் 100கணக்கான ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு இவன் உயிரோட நடமாடுறான், இவன் எப்படி நடமாடுறான், வாங்கடா பார்க்க போவோம்னு சொல்லி கீழே இறங்கி வந்தாங்க. இவன் தான் நினைச்சிட்டு இருக்கான், வாங்கடா மகனை நீங்க ஒரு நாளைக்கு வந்து சிக்குவீங்கன்னு. வந்த உடனே இந்த பில்லுப்பாய், நம்ம இந்த பில்லுப்பாய் தான் வச்சிருப்பாங்க, அதை எடுத்து அந்த அவருக்குன்னு ஒரு குடிசை போட்டதுல விரிச்சு போட்டாரு. எல்லாரும் அப்படி அமருங்கன்னு சொன்னாரு. சோத்துக்கும் தண்ணிக்கும் வழி இல்லாத இந்த பஞ்ச பரதேசி தேடி வந்திருக்கீங்களே நீங்க, இங்க நான் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களும் வேற வேஷத்துல தானே வந்திருக்காங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது நம்ம யாருன்னு இவனுக்கு தெரியாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்டா, அவங்கள வர வச்சதே நான் தான், நீ யாருன்னு எனக்கு தெரியாதாக்கும், அது உட்காருங்கடா அப்படின்னு உட்கார வச்சுட்டு, சரி என்னால முடிஞ்சது நான் என்ன உணவு எடுத்துக்கிறேனோ அதை கொடுக்குறேன், என் இடத்துல வந்ததுக்காக நீங்க அதை வந்து மகிழ்ச்சியோட எடுத்துக்கிறணும்னு சொன்ன உடனே இவங்க சரி குடு அப்படின்னு சொல்றாங்க. இவன் 2 மாட்டவும் 2 ஆட்டவும் பிடிக்கான், பாலை பீச்சுறான். எரிக்கலம் பால் ஊர்னா எப்படி இருக்கும்? இப்ப என்ன இவங்க சாராயம் குடிச்சு போதை ஏத்துறாங்க, அதுல அவ்வளவு போதை இருக்கும்.